Hello everyone, welcome back to our channel. Today we will be speaking about our favorite IPL team, which is none other than Chennai Super Kings, the Whistle Podo Army. Let's go. First we have Mr. Sriram with few updates. Thank you, Kavi. So, major update என்னன்னா கைல் ஜேம்சன் ரூல்ட் அவுட் ஆஃப் 2023 ஐபிஎல். அப்புறம் நம்ம ஆக்ஷன்ல பிக் பண்ண மேஜர் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அஜின்கியா ரஹானே, அப்புறம் பென் ஸ்டோக்ஸ், கைல் ஜேமிசன். ஸோ இவங்க மூணு பேர் தான் மேஜர் பிக் இன் ஆக்ஷன். பட் ஆனால் கைல் ஜேமிசன் ரூல்ட் அவுட். ஸோ இதுதான் இது சிஎஸ்கேவோட கரண்ட் அப்டேட்ஸ். So, so we have the squad now. So what do you think about the squad, Kritik? I think this squad is a little balanced squad actually. Compared to the last year, CSK are little balanced this year because of the addition of Ben Stokes. Yeah, definitely. And Mr. Sriram, what's your views? இது டிபிக்கல் சிஎஸ்கே ஸ்குவாட், ஆல்ரவுண்டர் ஸ்குவாட்னு தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே சிஎஸ்கே வந்து ஆல்ரவுண்டர் ஸ்குவாடாக தான் இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரியே இருக்கிற ஸ்குவாட் தான். எல்லாருக்குமே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்க பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வெல் பேலன்ஸ் ஸ்குவாட். ஸோ இதுல வந்து ஒரு பவர் ஹிட்டர் இல்லைன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஃபேமான பிளேயர் கிடையாது. பட் ஆனா எல்லாருமே ஒரு பேலன்ஸ்டான பிளேயர்ஸ். அதுதான். பட் எப்பவுமே நம்ம சிஎஸ்கேவோட ஸ்குவாட் எடுத்து பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ டீம்ஸ் பண்ண மாதிரி பயங்கரமாவோ இல்ல கிடையாது. ஆன் பேப்பர் வந்து டீம் கொஞ்சம் மீடியாக்கரா தான் தெரியும். பட் தோனியோட மேஜிக் கிரவுண்ட்ல போய் என்ன எல்லாரும் இப்படி பண்ணுவாங்கன்னா we all know that's the reason நம்மளுக்கு இது கடப்பாரியா தெரியாது. ஏன்னா தோனி ராய்டு அவங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டு லாஸ்ட் ஐபிஎல் தானே, நம்மளுக்கு தெரியாது அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னு. that might be crucial. So இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராபபிள் 11 இப்ப பார்க்க போறோம். சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11. So கிருத்திக், what do you think about their 11? நான் ஸ்குவாட்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஓவர்சீஸ் பிளேயர் தான் எங்களோட ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். And Mr. Sriram, what's your views? ப்ராப்ளம் 11 வந்து நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு. மேபி 2 சேஞ்சஸ் நான் பண்ணுவேன். மேபி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஒருவேளை ராய்டு கிளிக் ஆகலைன்னா அந்த இடத்துல ரஹானேவை கொண்டு வரலாம். ஒருவேளை தூபேக்கு பதிலா இந்த டைம் அங்கரேக்கருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர். ஒருவேளை ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணா நிஷாந்த் சிந்து கொண்டு வரலாம். ஒருவேளை தூபே கிளிக் ஆகலைன்னா. மற்றபடி பெர்ஃபெக்டான இது. அதே மாதிரி அதே கண்டிஷன்ஸ்க்கு தீக்ஷனாக்கு பதிலா மேபி பிரிட்டோரியஸ் கொண்டு வரலாம். Yes. I think நம்ம ராய்டுக்கு பதிலா சேனாபதி கொண்டு வரலாம்னு. சேனாபதி. பட் ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி சிஎஸ்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் போவாங்க. அன்லெஸ் அவங்க மட்டும்தான் they won't change much. So let's move on to their strengths. Kritik, what do you think is the strength of CSK? Their major strength is batting depth. From 1 to 9, everyone can score 50 runs. And the major strength is that their spinners, we have seen in many seasons when they played in Chepauk, spinners would be their strength, like Imran Tahir. Now we have Tikshana, Jadeja and Moeen Ali. Yes, Mr. Sriram, what's your views? மேஜர் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா நான் பேட்டிங் சொல்லுவேன். ஏன் பேட்டிங் சொல்றேன்னா, குத்தி சொன்ன மாதிரி 9 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஒருவேளை ராய்டுக்கோ தூபேக்கோ ஈவன் தோனிக்கு ஒரு ஆஃப் சீசன் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் 5 இல்ல லாஸ்ட் தீபக் சாரோ கூட லைட்டா ஒரு 20-30 ரன்ஸ் அப்படி இப்படி அடிச்சா கூட 170 180 நடந்துரும். இது ஏன் சொல்ல வரேன்னா 2021 இதே மாதிரி தான் நடந்தது. ஓப்பனர்ஸை தவிர யாருக்குமே ஃபார்ம் இல்லை. பட் ஆனா எல்லா மேட்சுமே 180 பிளஸ் அடிச்சோம். ஸோ பேட்டிங் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண மாதிரி ஈஸியா 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தூபே சேர்த்துனீங்கன்னா 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அண்ட் வந்து நானும் ஐ அக்ரி வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நான் என்ன அவங்க வந்து லாஸ்ட் இயர் எதுல கோட்டை விட்டாங்கன்னா அவங்களோட ஓப்பனர்ஸ்ல தான் கொட்டு விட்டாங்க. நம்ம சிஎஸ்கேவோட த்ரூ அவுட் த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா
அவங்களோட ஸ்ட்ரென்த் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் மெஜாரிட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 2021 நம்ம ஜெயிச்ச ஆஃப் சீசன்ல இருந்து ஜெயிச்ச கப்புமே வந்து பிகாஸ் ஆஃப் ஃபேவ் அண்ட் ருத்ராஜ் தான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் செட் ஆகுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். திஸ் இயர் அடிஷன் ஆஃப் ஸ்டோக்ஸ் வந்து ஐ கெஸ் it will manage the batting order. The batting order is very good, and spinners, they have. And Deepak Chair has come with lot of injuries. And Mukesh Chaudhary, we have not seen him after the last IPL. So I think how their fast bowlers form. And Mr. Sriram, what's your views? மேஜர் வீக்னஸ் வந்து டெத் பவுலிங் தான். ஏன் சொல்றேன்னா தீபக் சஹர் இருக்காரு, முகேஷ் சௌத்ரி, அவங்கலாம் ஸ்விங் பவுலர்ஸ். அவங்க ஈவன் ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல கூட டெத்தில் அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை. பண்ண டைம்லலாம் நல்லா அடி வாங்கியிருக்காங்க. பிரைன் பிராவோ இல்லை. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல டெத் பவுலர் வேணா பிரிட்டோரியஸா விளையாட வச்சே ஆகணும். ஒருவேளை உங்க தீபக் சஹாரும் முகேஷ் சௌத்ரியும் டெத்தில் சரியில்லைன்னா கான்வே உட்கார வச்சுட்டு பிரிட்டோரியஸா எல்லா கேமும் விளையாட வைக்கணும். அது ஒரு பெரிய வீக்னஸஸா நான் பாக்குறேன். வந்து சிஎஸ்கேயோட வீக்னஸ் என்ன நினைக்கிறேன்னா வந்து அவங்களோட டெத் போலிங் சர்டன்லி ஒரு வீக்னஸ். அண்ட் மிடில் ஆர்டர் வந்து டெஸ்டே பண்ணல. ஸோ மிடில் ஆர்டர் இஸ் ஆல்சோ கொஸ்டின் மார்க். ஸோ ஐ திங்க் தீஸ் ஏரியாஸ் ஆர் லிட்டில் பிட் வீக் ஃபார் சிஎஸ்கே. ஸோ now let's move on to opportunities. Kritik, what do you think is the opportunity side of CSK? I think they will get somebody like Rahane or Senapati instead of Mukesh Chaudhary for batting. Is it while defending or chasing? While chasing. Chasing. And Mr. Sriram, what's your views with this? நான் வந்து மோஸ்ட்லி ராய்டு தான் நான் இம்பாக்ட் பிளேயரா பாக்குறேன். ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு அங்கரேக்கரை கொண்டு வந்தாலோ இல்ல நிஷாந்த் சிந்து கொண்டு வந்தாலோ, ரெண்டு பேருமே ஒரு ஆல்ரவுண்டர். ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், இன்னொருத்தர் வந்து ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ஸோ ராய்டுக்கு பதிலா அவங்களை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, that might be a good change as well. Like I agree with both of you guys. Like I think இதுதான் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர்ல இருந்து ராய்டுவோ ஆர் அவங்கள ராய்டுவை எடுத்துட்டு ஒரு ப்ராப்பர் பவுலர் சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி வந்து லோ பவுலர்ஸ்ல இருந்து ஒரு பவுலர் எடுத்து பேட்ஸ்மேனா கன்வெர்ட் பண்ணலாம். That might be a good one. Yeah. So now let's move on to threats. Kritik, what do you think is the threat for CSK? Is a threat for CSK? I think there's not much of threat, but I think that Kyle Jamieson is a little bit because he can be a good dead bowler. I think. நான் த்ரெட்ஸா பாக்குறது என்னன்னா சிஎஸ்கேவோட டெத் பவுலிங். அது ஆல்ரெடி வீக்னஸ்ன்னு சொல்லிட்டேன். பட் ஸ்டில் என்னன்னா அவங்க வந்து கைல் ஜேமிசனும் இல்ல. ஸோ ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா நல்லா போட்டுருவாங்க. ஒருவேளை கைல் ஜேமிசனோ இல்ல பிரிட்டோரியஸ்க்கு வந்து ஒரு நல்ல பேக்கப்பா ஒரு ஆள் வேணும். அதுதான் இப்போ ஜெரால்ட் கோட்ஸியை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. கைல் ஜேமிசனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா. ஸோ ரீசெண்டா SA20 விளையாடி இருக்காரு. ஸோ ப்ராப்ளி அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்தாருன்னா கான்வே உட்கார வேண்டியது வரும். பட் ஆனா ஒரு ஓப்பனரை ஒரு நல்ல பேட்ஸ்மேனை இது பண்ற மாதிரி ஆயிரும், சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிரும். லெட்ஸ் see. So வந்து it will be a tough decision, but I think it will be easy for Mr. Dhoni. So நான் என்ன பாக்குறேன்னா த்ரெட்டா சேம் டெத் போலிங் தான். ஏன்னா வந்து நீங்க சேஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் ஃபைன், பட் டிஃபெண்டிங் ஐ திங்க் இட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் சிஎஸ்கே. லைக் இஃப் தே டோன்ட் ஹவ் ப்ராப்பர் டெத் போலர்ஸ். ஸோ வந்து அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்களோட டிபெண்டன்சி ஆன் பேசர்ஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் தே ஹவ் டு டிபெண்ட் மோர் ஆன் தேர் ஸ்ட்ரென்த். அண்ட் சேசிங் வில் பி ஈஸி திங். They can easily chase like 180 to 200 odd runs with the batting, but defending will be a problem, I guess. Yeah. I think these are the threats for CSK. And but நம்ம சிஎஸ்கேல என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இப்ப நம்ம பேசணும்ல. ஸோ we did not talk of anyone so great. So like on paper வந்து things look okay, but on ground they perform well. So that's the mantra for CSK.
அதுதான் அததான் சொன்னேன். பேலன்ஸ்டுனா தேர் இஸ் நோ டிபெண்டன்சி ஆன் ஒன் பிளேயர். அதுதான் நான் பேலன்ஸ்டுன்னு சொல்றேன். இப்போ மும்பை எடுத்தோம்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம், இஷான் கிஷான், ஸ்கை, கிரீன் இவங்களை பெருசா டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸ்பீக் ஆகலைன்னா போன வருஷம் ஆஃப் சீசன் ஆயிரும். அது மாதிரி சிஎஸ்கேல எப்பவுமே யார் மேலேயும் டிபெண்டன்சி கிடையாது. ஸோ அதான் பேலன்ஸ் ஸ்குவாட் நான் சொல்றேன். And I think these are the threats for CSK. So now let's come to the most important part of the video. Will CSK reach the knockouts? Kritik, what do you think? I think they won't reach the knockouts because their death bowling is not good here. In the T20 cricket main thing வந்து bowling is death bowling. ஏன்னா finishers வந்து நல்லா improve ஆயிட்டு வராங்க. All the teams have good finishers. Death bowling ஒரு main reason ஆ இருக்கும். அவங்க players போறா. So can you predict where they will stand in the table? Like 6th or 7th. So Mr. Sriram, what do you think? CSK fan? கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருவாங்க கண்டிப்பா. I expected this from you, man. நான் என்ன சொல்றேன்னா எல்லா டீம்லயுமே ஒரு வீக்னஸஸ் இருக்கு. எல்லா டீமுமே 100% பெர்ஃபெக்ட் இல்ல. நம்ம அதையும் பார்க்கணும். பேலன்ஸை தான் பார்க்கணுமே தவிர எல்லா டீம்லயும் வீக்னஸ் இருக்கு. நம்ம கடப்பாறை ராஜஸ்தான்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. டெத் பவுலிங் ஒரு வீக்னஸ் இருக்கு. மும்பை சொன்னா டெத் பவுலிங் ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு அவங்க ஸ்ட்ராட்டஜில மாத்துவாங்க. இம்பாக்ட் பிளேயர் இருக்குல்ல. ஸோ ப்ராப்ளி ஏதாவது சேஞ்ச் பண்ணி பிளே ஆஃப் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ். பாய். விசில் போடு. தேங்க்யூ.